மலைகளால் சூழப்பட்டு ஆறுகள் ஒழுகி ஆழமான மரங்கள் வானத்தை தொட்டு கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய வனமிருந்தது. அதன் பெயர் சுவர்ணவனம். அந்த வனம் வெறும் மரங்களின் கூட்டமல்ல, அது ஒரு சமூகம், அது ஒரு வாழ்க்கை. அங்கு வாழ்ந்த ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு விதி இருந்தது, ஒரு பண்பு இருந்தது, ஒரு பாடம் இருந்தது. புத்திசாலி நரி ஷிவா. சுவர்ணவனத்தின் கிழக்கு பகுதியில் ஒரு சிறிய குடிலுக்குள் ஒரு நரி வாழ்ந்து வந்தது. அவன் பெயர் ஷிவா. ஷிவா மிகப் பெரியவனல்ல, மிக வலிமையானவனல்ல, யாரையும் பயமுறுத்தாதவன். ஆனால் அவன் புத்திசாலி, அவன் அமைதியானவன், அவன் நியாயமானவன். அவன் சிறுவயதிலிருந்தே ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டான். பேராசை மனிதனையும் விலங்கையும் குருடாக்கும். அந்த கொள்கைதான் அவனுடைய ஆயுதம். பேராசைக்கார கரடி பகீரன். சுவர்ணவனத்தின் மேற்கு பகுதியில் ஒரு பெரிய குகையில் ஒரு கரடி வாழ்ந்தது. அவன் பெயர் பகீரன், பேர். பகீரன் மிகப்பெரிய உடல், பயங்கரமான கர்ஜனை, எல்லாரையும் அச்சுறுத்தும் வலிமை. ஆனால் மிகுந்த பேராசை, மிகுந்த அகந்தை, பகிர்ந்து கொள்ளாத மனம். அவன் நினைத்தான், இந்த காட்டில் வலிமை உள்ளவன்தான் அரசன். வனத்தின் அமைதி உடைகிறது. முன்பு சுவர்ணவனம் மிகவும் அமைதியாக இருந்தது. மான் மானுடன் நட்பாக, முயல் சிங்கத்துடன் பயமின்றி, பறவைகள் மரங்களில் பாடல் பாடி. ஆனால் பகீரன் வளர வளர அவனுடைய பேராசை வளர்ந்தது. அவன் பழமரங்களை தனக்கு சொந்தமாக்கினான், ஆற்றங்கரையை பிடித்து கொண்டான், பலவீனமான விலங்குகளை விரட்டினான். முதல் மோதல். ஒரு நாள் ஒரு பெரிய பழமரத்தின் கீழ் ஷிவா பழங்களை சேகரித்துக் கொண்டிருந்தான். அப்போது தடம் 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 பகீரன் வந்தான். பேர், ஏய் நரியே, இந்த மரம் என்னுடையது. ஷிவா, இந்த மரம் எல்லோருக்கும் உரியது. பேர் கர்ஜித்து, நான் வலிமையானவன், அதனால் இது என்னுடையது. பகீரன் எல்லா பழங்களையும் எடுத்துச் சென்றான். ஷிவா அமைதியாக பார்த்தான். ஷிவாவின் முடிவு.